மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிக மிக கேவலமான ஒரு பிரச்சார யுக்தியை திமுக கையாண்டுக்கிட்டு இருக்கு. நான் அதிமுகவோட பிரச்சாரமோ நாம் தமிழர் கட்சியோட பிரச்சாரமோ இந்த வீடியோவில் எடுத்து பேச போகிறதில்ல. அவங்கவுங்க உங்கள் வேலையை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஆனால் திமுக மட்டும் ஏன் எடுத்து பேசுகிறேன்னா, ஒரு உசுறு போயிடுச்சுங்க. இவங்க பார்த்த கேவலமான பிரச்சாரத்தினால ஒரு உசுறு போயிடுச்சு. இது மட்டும் இல்லை, கொரிலா வச்சு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன செய்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆட்சியை ஒழுங்காக நடத்தியிருந்தா இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட்டுருவாங்க. ஆட்சியை கேவலமாக நடத்தி போட்டு கடைசி வரைக்கும் என் மக்களை தொடர்ச்சியாக ஏமாத்திட்டே இருக்கீங்கல்ல, அந்த வழி புரிஞ்சதுனால தான் அந்த வீடியோவில் உட்காந்து நான் சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம், மக்களை ஏன் இவ்வளோ கொதிக்கிற, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 8000 ரூபாய்க்கு வந்து கூப்பன் கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த வாக்குறுதி எனக்கு முதல்ல கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன் தெரியுமா? இப்போ 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்பாங்கன்னா இப்போ மிச்ச காசு அரசு கொடுக்குமா? இப்போ 8000 ரூபாய் வச்சு ஒரு குடும்ப தலைவி ஒரு பொருள் மட்டும்தான் மாற்றிக்க முடியுமா, இல்லை எல்லா பொருளும் மாற்றிக்க முடியுமா? இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிற விஷயத்தில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது, ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. வழக்கம் போல் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு மாதிரி இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிற விஷயம்னா இது சும்மா வந்து தேர்தல் காலத்தில் சும்மா மக்களை வந்து ஏமாத்துறதுக்காண்டி இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அத்தனை பேரும் ரைட்டு, அவன் கட்சி அவன் வாக்குறுதி கொடுத்துருக்கான், என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அத்தனை பேரும் கடந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த 8000 ரூபாய் கூப்பன் விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு மக்கள்கிட்ட போய் கொடுத்து, மக்களே இந்த பாருங்க 8000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கூப்பன் கொடுத்துருக்கேன், திமுகவுக்கு நீ ஓட்டு போட்டினா அந்த கூப்பன் செல்லும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கட்சியோட அந்த தேர்தலில் போய் வாக்கு கேட்பாங்கல்ல சில பேர், அவங்க அத்தனை பேருமே இதை ஒரு பிரச்சார யுக்தியாவே முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பேசுறதை தாண்டி வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. குடுக்க கையில எதுக்கு வச்சிருக்கீங்க? கையில எதுக்கு வச்சிருக்கீங்க? கையில டோக்கன் வச்சிட்டு போறாரு பாருங்க. அண்ணனை போடு. ஐயா நீங்க பாருங்க, இங்க பாருங்க. காட்டி கையில இருக்கு, காட்டுங்க. கையில கொடுங்க. டோக்கன் கொடுங்க. இது என்ன வேலை இது? என்ன வேலை? வெக்கமா இல்ல? மலையா இல்ல, மலையா. யாரமா நீ வேலை செஞ்சில உடைச்சி ஓட்ட கேளுங்க. இப்படி குடுக்குற காசெல்லாம் மலைய மணல எடுத்துக்கொண்டு வீட்டு பிள்ளைங்களுக்கு தண்டி இருக்காது. திமுக கோட்டைன்றீங்களா? உங்க எம்எல்ஏ வந்து செஞ்ச நல்லது செஞ்சு கொட்டி ஓட்டு கேட்க சொன்ன 8000 டோக்கன் கொடுத்து ஓட்டு கேட்கறீங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? மக்களை முட்டாளாக்குறீங்களா? இன்னும் நீங்க கொடுக்குற 8000 ரூபாய் வாக்கு வந்து ஒரு முட்டாளாக்கிட்டீங்களா மக்களை? எந்த டோக்கன் பாருங்க. பாத்தீங்களா? இது ஒரு இடத்துல மட்டும் நடக்கலங்க. இன்னொன்னு ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ போய் பாருங்க. இது இந்த எலெக்ஷன் ரூல்ஸ் இதெல்லாம் பண்ணலாமா? எலெக்ஷன் ரூல்ஸ் இதெல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணலாமா? எதுக்கு பேரு நம்பர்ல நோட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லண்ணா அது ஓகேண்ணா. இது என்னன்னா இது என்னன்னா இது என்னன்னா ஒரே நிமிஷம் இருண்ணா. இது என்னது? இது ஆனா நாங்க எலெக்ஷன் முடிஞ்சது கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். என்ன கொடுக்கன்னு சொல்லியிருக்கீங்க? அதான் வாக்குறுதி கொடுத்தாச்சுல, இது எதுக்கு டிக் பண்றீங்க? ஆனா இது சொல்லலாமா? என் கட்சியில இருந்து சொல்லியிருக்காங்கன்னா நான் பண்ணிருக்கேன். எந்த கட்சி? டிஎம்கே. ஓகே, எலெக்ஷன் ஆஃபீஸ் வருது கமிஷனு, நீங்க அவங்ககிட்ட சொல்லிக்கோங்க. பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட இடங்கள்ல இவங்க பிரச்சாரமாகவே இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிற விஷயத்தை இந்தா பாருங்க, கூப்பன் கொடுத்துட்டேன், உனக்கு 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்துட்டேன், திமுகவுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் அந்த கூப்பன் செல்லும் சொல்லி என் மக்கள் அத்தனை பேருமே உட்காந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட அஜெண்டாவாக இருக்குது. நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, அந்த வாக்குறுதியை செயல்படுத்த போல அந்த வாக்குறுதியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த விஷயம்லாம் விவாதிக்கப்படலாம், அந்த விஷயங்கள்லாம் பேசப்படலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த வாக்குறுதியில் சொன்னபடியே ஒரு கூப்பனை கொடுத்து இந்த கூப்பன் செல்லணும்னா திமுகவுக்கு ஓட்டு போட தான் செல்லும்னு சொல்லி ஒரு நூதன பிரச்சாரத்தை வேட்பாளராக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே முன்னெடுக்கிறாங்க. எல்லாருக்கும் பெரிய டவுட் வந்துருச்சு, இந்த மாதிரி வாக்குறுதி விஷயத்தை வச்சு இவங்க வந்து எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம், தேர்தல் நடத்தி விதிமுறை அமலில் இருக்கும்போது இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது திமுக காரங்க நிறைய பேர் இல்லைங்க நாங்கள் அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணுறோம், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பெரிய உத்தமையமாய் பேசுகிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு கொடுத்த அனுமதி வேற, ஆனால் இவங்க அந்த அனுமதியை வேற மாதிரி இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க டிஜிட்டலா நீங்க அந்த விஷயத்தை பிரச்சாரம் பண்ணிக்கலாம், இதுதான் எங்க கூப்பன் அப்படின்னு சொல்லி டிஜிட்டலா நீங்க ஆட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம். நீங்க வந்து அந்த கூப்பனை பிரிண்ட் அவுட் எடுத்து மக்கள்கிட்ட கையில கொடுக்கறதுக்கோ நீங்க வந்து அந்த நோட்டீஸ் மாதிரி கொடுக்கறதுக்கோலாம் நாங்க அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க. தேர்தல் ஆணையமே அதிகாரப்பூர்வமா திமுக பண்றது தப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. இருந்தும் இந்த மக்கள் அத்தனை பேரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இவங்க வந்து கூப்பனை கொடுத்துருக்காங்க, கூப்பன் விஷயத்துல ஏதோ வாக்கிய தகராறு ஆயிருக்கு, ஆக
பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி ஒரு போலி கூப்பன் விஷயத்தில் நடந்த சண்டை காரணமாக தமிழ்நாட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அப்படி ஒரு கேவலமான அரசியல் யுக்தியை திமுக வகுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. உங்கள் ஊர்லேயும் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என் ஊர்லேயும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. முதல்ல மக்கள் யாரையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைங்க இவங்க வந்து சும்மா கூப்பனை கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து அந்த ரேஷன் கார்டெலாம் வாங்குறாங்க, ரேஷன் கார்டை வாங்கி அந்த ரேஷன் கார்டை பேர் எழுதிக்கிட்டு உங்களுக்கு என்ன வாஷிங் மிஷினா அதுவா இதுவான்னு சொல்லி ஏதோ ஒன்று டிக் பண்ணிவிட்டு இது செல்லணும்னா நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடணும், இல்லாட்டி வந்து செல்லாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இவங்க அறிவித்து நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை இவங்க கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு காண்டாக இருக்குது தெரியுமா அந்த விஷயத்தை பார்க்கும்போது? நம்ம மக்கள் என்ன பண்ணுறது, ஏமாந்தே பழக்கப்படுத்திட்டாங்க. திமுக வாக்குறுதி கொடுத்தா அது நிறைவேற்றாதுங்கிறது நம்ம மக்களுக்கு சில நேரங்களில் தெரிய மாட்டேது. கொடுத்தது ஒன்று நிறைவேற்றுறது ஒன்றுங்கிறது இந்த ஆட்சி 5 வருஷம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அத்தனையுமே தெரியும். ஆனால் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரை எனக்கு பார்க்கும்போது அவங்க மேலே கோபம் இல்லைங்க, எனக்கு அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது. இப்படி போய் நம்புறீங்களே இந்த அரசியல் கட்சியை, இந்த அரசியல் கட்சி உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த கட்சிக்கு இவ்வளோ வருஷமாக நீங்கள் அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அதாவது இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு போலியான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்களே, என் அப்பா காலம் என் தாத்தா காலத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சாவே எனக்கு பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட போலியான பிரச்சாரத்தை திமுக ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னு வைங்களேன். இதை கொஞ்சம் தள்ளி விட்டோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வெள்ளிவாக்கத்தில் கொரில்லாவை களத்தில் இறக்கி விட்டு, போலி கொரில்லா, அதாவது கொரில்லா வேஷத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு பீப்புள் அத்தனை பேரும் அந்த மாதிரி கொரில்லா வேஷத்தில் ஒருத்தர் வந்தார்னா கவனிப்பாங்கல்ல, கவனிக்கிற மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பேசினா மக்கள் நம்ப மாட்டுறாங்க, இவங்க நோட்டீஸ் கொடுத்தா மக்கள் நம்ப மாட்டுறாங்க, இவங்க வீட்டுக்கு போனால் ஒவ்வொரு பக்கமும் விரட்டி விட்றாங்க, என் ஏரியா பக்கம் வராத, தயவு செய்து இந்த பக்கம் வராத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது என்ன செய்யுதுன்னு தெரியல. கொரில்லா வேஷம் போட்டு ஒருத்தர் போனார்னா மக்கள் இயல்பாக கவனிப்பாங்கல்ல, நீங்களும் பார்ப்பீங்க நானும் பார்ப்பேன், பார்க்கும்போது திமுக ஓட்டு போடுங்க, இது திமுக கொரில்லாங்க, திமுக ஓட்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் ஒரு கொரில்லாவை வில்லிவாக்கத்தில் இறக்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு தெரியலங்க இவங்களுக்கு. ஏன்னா ஒரு நல்லாட்சி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த கொரில்லா தேவைப்படாது, வேற சில விஷயங்கள் தேவைப்படாது. ஒரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுக்கூட்டமாக நடத்திட்டு போயிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சார வாகனத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் கனிமொழி அக்கா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 பிரச்சாரத்திலையும் தினசரி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா பேசுற எந்த விஷயமே பொதுமக்கள்கிட்ட போக மாட்டேது. ஏன் தெரியுமா? பொதுமக்கள் யாருமே நம்ப தயாரா இல்ல. 5 வருஷமா எந்த வாக்குறுதியும் ஒழுங்கா நிறைவேற்றல, இப்ப மறுபடியும் ஒரு வாக்குறுதி கொடுத்து நான் நிறைவேற்றுவேனா எவன் நம்புவான்? பெண்கள் பாதுகாப்பு பயங்கரமா இருக்குன்னு பேசுறீங்க, எங்க பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை தமிழ்நாடு முன்னாடி இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீடு அவ்வளோ எடுத்து வந்தோம் இவ்வளோ எடுத்து வந்தோங்கிறீங்க, எங்க எந்த பில்டிங்கை கட்டினாங்க, எங்க யாருக்கு வேலை கிடைச்சிச்சுங்கிறது இந்த 5 வருஷத்துல மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எல்லா தரப்பட்ட மக்களையுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா துன்பத்தில் தள்ளிட்டு ஒரு நல்லாட்சி நடக்குது 2.0 சொல்லி மேடையா பேசும்போது யார் இவங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் புறக்கணிக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம கொரில்லா, இன்னொரு பக்கம் இந்த சிம்பன்சி, வேற என்ன இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம்லாம் எடுத்து வந்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர்களுக்காவது ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் விமர்சனம் பண்ணாம அப்படியே பார்த்து கடந்து வந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் தள்ளி விட்டு இன்னைக்கு கொரில்லாவை இறக்கி பிரச்சாரம் பண்றாங்கன்னா இவங்க இந்த 5 வருஷத்துல எவ்வளவு கேவலமான ஆட்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாலாம் நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல, அவர் ஒரு கேவலமான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாருங்க. எடப்பாடி பழனிசாமி அதுக்குள்ள மாட்டிக்கிறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது தனி மனித தாக்குதலை பிரச்சாரத்தோட மையமாக வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி போய் இந்த காலில் விழுவார்ல சசிகலா அம்மையார் காலில், அந்த வீடியோவை எடுத்து போயிட்டு அந்த பிக்சரை எடுத்து போயிட்டு அதையே காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம் ட்ரிகர் ஆகி பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பற்றி பேச வேண்டியவர், திமுகவோட அந்த நிர்வாக தோல்விகளை பற்றி பேச வேண்டியவர் டக்குன்னு உதயநிதியை தாக்கி பேசுறாரு. உதயநிதி பால்டாயில் குடிச்சு போய் சேர்ந்தா என்னன்னு பேசுறாரு. இந்த பக்கம் வந்து நீங்க காலில் விழுகிறதே உங்களுக்கு வழக்கமாக வச்சிருக்குன்னு பேசுறாரு, அடிமைன்னு பேசுறாரு, இல்லை இவர் முரட்டடிமைன்னு பேசுறாரு. 2 பேரும் வெளிப்படையா தனிப்பட்ட முறையில் தாக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை வச்சு பிரச்சாரத்தை கட்டமைக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வகுக்கிற இந்த முட்டாள்தனமான யூகத்தில் போய் விழுந்துட்டார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு வருத்தமான செய்தியா இருக்கு. இந்த 5 வருஷம் ஒரு நல்லாட்சி நடக்கல, வாக்குறுதி நிறைவேற்றல, அத்தனை தரப்பட்ட மக்கள்கிட்டமே அதிருப்தியை சம்பாதிச்சிருக்காங்க. போலி மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமூக நீதி விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவே அம்பலப்படுத்தி நம்ம பிரச்சாரம் பண்ணணும். இது எதுவுமே பண்ணாம இவர் தனிமனித தாக்குதல் நடத்துறாரு, இவர் போயிட்டு பதிலுக்கு அவரை தனிமனித தாக்குதல் நடத்துறாங்க. 2 பேரும் தனிப்பட்ட முறையில் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இது விவாதமாக ஆகல, பொதுமக்கள் மத்தியில் இது பேசுபோல் ஆகல. எல்லாருமே இதை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் அதிமுகவுக்கு மிக ஆதரவாக செயல்படக்கூடிய, ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு
மிக ஆதரவாக செயல்படக்கூடிய தினமலர் பத்திரிகையெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட அணுகுமுறையை கண்டித்து இது ரொம்ப தப்புங்க அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக வந்து அவங்க கண்டிக்கிறாங்க. அப்படி இருந்தும் எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டாரு, ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் விசஸ் எடப்பாடின்னு இருக்கணும். ஆனால் எடப்பாடி வந்து ஸ்டாலினோட சண்டை போடக்கூடாது, உதயநிதியோட சண்டை போடணும்னு சொல்லி உதயநிதி இழுக்கிறாரு, எடப்பாடியும் போய் அதில் விழுகிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் தாக்கி ரெண்டு பேர் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை அந்த ரெண்டு பேரை கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. வீடியோட எண்டை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு போலியான கூப்பனை வச்சு இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு உசுறு வந்து போயிடுச்சு. போலி கூப்பன் விஷயத்தில் ஒரு சண்டை ஏற்பட்டு அந்த சண்டை காரணமாக ஒரு உசுறு போயிடுச்சுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். எவ்வளோ வேதனையாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுத்திருந்தா நல்லாட்சியை மையப்படுத்தி ஓட்டு கேட்கலாம். நல்லாட்சி கொடுக்கல, மக்கள் கவனிக்க மாட்டாங்க, பேச்சையும் கவனிக்க மாட்டாங்க, வேட்பாளரை கவனிக்க மாட்டாங்க, கொரில்லாவை பயன்படுத்தி மோசமான பிரச்சார யுக்தியை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரை அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம், கொள்கை கோட்பாடு அடிப்படையில் செயல்பாடு அடிப்படையில் விமர்சிக்கலாம். தனிப்பட்ட முறையில் தாக்கி தன்னுடைய பிரச்சார யுக்தியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தோஷமாக வடிவமைச்சுக்கிட்டு இருக்காரு. 3 கேவலமான பிரச்சாரத்தோட மிக முக்கியமான யுக்தியை இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக திமுக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. இது அத்தனையுமே மக்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் திமுகவோட அந்த அணுகுமுறைக்காண்டி நிச்சயமாக சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை திமுகவுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எழுதி வச்சுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.